வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேசும் தமிழ் மக்கள். உங்களுக்கும் இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசணும்னு ஆசையா இருக்கா? ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க தினமும் 1 மணி நேரம் எங்களோட இங்கிலீஷ்ல பேசலாம். நீங்க தமிழ்ல திங்க் பண்றதுனால தான் உங்களால இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேச முடியறதில்ல. நாங்க உங்களை இங்கிலீஷ்ல திங்க் பண்ண வச்சிருவோம். அதனால டிஸ்ப்ளே ஆகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம 10 தமிழ் சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்பர் 1, அவர் டீ குடிக்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார். பாருங்க, அவர் டீ குடிக்காம எந்த வேலையும் செய்ய மாட்டாருன்னு சொல்றாங்க. சோ இந்த சென்டென்ஸ் நாம இங்கிலீஷ்ல he doesn't do anything without drinking tea. He doesn't do anything without drinking tea. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நிலாவை பாரு. ப்ரெசன்ட் ஃபார்ம்ல நிலாவை பார்க்க சொல்றாங்க. ஸோ இதை ஹாவ் அ லுக். ஹாவ் அ லுக். ஹாவ் அ லுக்னா பாரு. எதை பார்க்க சொல்றாங்க? மூன். அட் த மூன். ஓகே, இந்த சென்டென்ஸா ஹாவ் அ லுக் அட் த மூன். ஹாவ் அ லுக் அட் த மூன். லுக் அட் த தேர்ட் சென்டென்ஸ், டூர் போக பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். டூர் போக பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்க ப்ளூரல், சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கு. ஸோ பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அவங்க இன்னும் முடிவு பண்ணல, முடிவெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்ட் வி. சப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்கும்போது அது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசும்போது நீங்க ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வெர்பை யூஸ் பண்ணணும். வி ஆர். தென் பிளானிங், பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, பிளானிங். ஓகே, ஒரு பிளேஸுக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஆன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸ் நாம we are planning to go on tour. We are planning to go on tour. Fourth sentence, நான் 3 நிமிஷத்துல வந்துடுறேன். பாருங்க, நான் 3 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்றாங்க. இது ஃபியூச்சர்ல நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல will be யூஸ் பண்ணணும். will be இஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல நீங்க will be போடணும். ஸோ இந்த சென்டென்ஸா I will be back in 3 minutes. I will be back in 3 minutes. 3 நிமிஷத்துல வந்துடுறேன். Fifth sentence, உங்க அப்பாவுக்கு மரியாதை கொடு. அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்படின்னா நேரத்தை உங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதை செய் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒபே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஒபே. ஸோ இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் சொல்றாரு இல்லைங்களா? ஸோ ஒபே யுவர் ஃபாதர். ஒபே யுவர் ஃபாதர். ஒபே யுவர் ஃபாதர்னா என்ன? உங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதுபடியே கேளு, அது மாதிரியே செய். You should not disobey your father words அப்படின்னு அர்த்தம். ஓகே, obey your father. Obey your father. Let's move on to the sixth sentence. யாரையும் தொந்தரவு செய்யாதே. தொந்தரவு அப்படிங்கறத இங்கிலீஷ்ல ட்ரபிள்னு சொல்லுவோம். ஸோ யாரையும் வந்து என்ன செய்யக்கூடாது? ட்ரபிள் பண்ணக்கூடாது. ஸோ இதே இங்கிலீஷ்ல டோன்ட் ட்ரபிள் அதர்ஸ். டோன்ட் ட்ரபிள் அதர்ஸ். Let's have a glance at seventh sentence. உன்னை பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுது. பாருங்க, படிச்சவங்க அப்படிங்கறத எஜுகேட்டட் பீப்புள்னு சொல்லுவோமா? ஸோ எஜுகேட்டட். தெரியுது. இப்போ சி அப்படின்னா தெரியுது, தெரிகிறது அப்படின்னு நீங்க சொல்லும்போது சீம். ஓகே, பாரு அப்படிங்கும்போது நம்ம சி போடுவோம். தெரிகிறது அப்படின்னு சொல்லும்போது சீம். ஸோ இந்த சென்டென்ஸா யூ சீம் டு பி எஜுகேட்டட். You seem to be educated. Look at the eighth sentence. அவன் ஒரு அண்ட புழுகன். பாருங்க, அண்ட புழுகன் அப்படின்னா அவரு வாயை திறந்தாலே சொல்றது அத்தனையும் போய், அது மட்டும் இல்லாம அந்த போய் சின்னதா இருக்கக்கூடாது. அது எப்படி ரொம்ப பெருசா ஓமைப்படுத்தி இல்லாத ஒன்றை சேர்த்து சொல்ற மாதிரி சொல்றவங்க. ஓகே, ஜென்ரலா நம்ம பொய் சொல்றத வந்து பொய் அப்படிங்கிறத லைன்னு சொல்லுவோம். அதை சொல்லக்கூடிய அந்த பர்சனை நாம லயர்னு சொல்லணும். ஓகே, லயர். ஸோ இதை ஓமைப்படுத்தி சொல்லும்போது மான்ஸ்டரஸ் லயர். மான்ஸ்டரஸ் லயர். ஸோ இந்த சென்டென்ஸை நாம he is a monstrous liar. He is a monstrous liar. Ninth sentence, வெட்டியா ஓபி அடிக்காத. பாருங்க, ஓபி அடிக்காத நம்ம எப்ப சொல்லுவோம்? அதாவது அவங்க அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணாம சும்மா தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு சில்லி வேவா இருக்கும். சரிங்களா?
ஸோ இதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் ஒரு இடியம்ஸ் யூஸ் பண்ணலாம். கூஃப் அரவுண்ட். கூஃப் அரவுண்ட் அதாவது முட்டாள்தனமாக ஒரு செயலை ஒழுங்காக செய்யாமல் நேரத்தை வீணாக போக்குறத நம்ம கூஃப் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸை டோன்ட் கூஃப் அரவுண்ட், டோன்ட் கூஃப் அரவுண்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சென்டென்ஸ், உன் நெத்தியில் ஒரு மச்சம் இருக்கு. பாருங்க, மச்சம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல மோல், மோல். அது நெத்தியில அப்படின்னு சொல்லும்போது forehead. ஓகே, forehead. ஸோ இந்த சென்டென்ஸை there is a mole on your forehead, there is a mole on your forehead. ஓகே, மச்சம்க்கு இங்கிலீஷ்ல மோல். அப்போ தழும்பு அப்படிங்கிறதுக்கு என்னன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 10 சென்டென்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இங்கிலீஷில் ஃப்ளூயண்டாக பேசணும்னு ஆசையாக இருக்குதா? ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கெட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க.